1200°C அளவில் வெப்பத்தை தருகின்ற புளூட்டன் கேஸை பயன்படுத்தி இந்த மாட்டு சாணத்தை சுட்டு சாம்பலாக்கி திருநீராக்கப் போகிறோம். அப்படி வச்சு இப்பொழுது லிட்மஸ் தாள் வெளிர் மஞ்சள், அதாவது பச்சை நிறமாக மாறுவதற்குரிய முதல் தன்மையில் இருக்கிறது. பெருவெளி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். வள்ளலார் ஏற்படுத்திய சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கின்றவர்கள் திருநீர் வைக்கலாமா கூடாதா? வள்ளல் பெருமானின் படங்களில் திருநீர் வைத்த படம், திருநீர் வைக்காத படம் என இரண்டும் இருக்கிறதே. இதில் எது சரி என்று சத்திய தீபம் என்ற பெயரில் யூடியூப் சேனலை இயக்கி வரும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவகுரு ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பி சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கின்றவர்கள் தாராளமாக திருநீர் விபூதியை வைக்கலாம் என்று கூடி 6 கோடி சமயங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புனிதத்துவம் மருத்துவ மருந்து குணம் இருக்க சைவ சமயத்தில் மாட்டு சாணத்தால் உருவாக்கிய திருநீருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். வாருங்கள், அவர் சுத்த சன்மார்க்கத்தை சமய சன்மார்க்கமாகவும் மத சன்மார்க்கமாகவும் மாற்ற எப்படி துடிக்கிறார் என்று பார்ப்போம். வள்ளல் பெருமானார் திருநீற்றை பற்றி பாடியது போல் இதுவரை யாரும் பாடியதில்லை என்கிறார். ஆம், அவர் சொல்வது உண்மைதான். நாம் பெருமானார் திருநீற்றை வலியுறுத்தி 11 பாடல் பாடியிருக்கிறார். அவர் உபதேசம் செய்த காலகட்டத்திலும் கூட திருநீரை பற்றி பேசியிருக்கிறார். பெருமானார் சொல்கின்றார், நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. அது பட்டணத்து சாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேற வேண்டியது இல்லை. நான் சொல்லி இருக்கின்ற திருவருட்பாவில் அடங்கியிருக்கின்ற சோத்திரங்கள் போதும் என்றார். அந்த சோத்திரங்கள் தான் பெருமானார் சைவ சமயத்தை பின்பற்றிய காலகட்டத்தில் எழுதிய, அதாவது திருநீரை பற்றி எழுதிய 11 பாடல்கள். அந்த சோத்திரங்களையும் மற்றவர்களுடைய சோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளையே சாட்சிகளை சொல்லிவிடும் என்கின்றார். அவைகளே சாட்சிகளை சொல்லிவிடும். ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு இருந்தது என்றால், எனக்கு அப்போது அவ்வளவு அற்ப அறிவாக இருந்தது என்கிறார். இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலைமையில் ஏற்றிருக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது. அதனால் நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை அடைவீர்கள் என்றார். இப்படி பேசியவரா மாட்டு சாணத்தை தந்திருப்பார் என்று நாம் தான் சிந்திக்க வேண்டும். சிந்திக்க தவறிவிட்டால் சமய மதவாதிகளிடம் சிக்கிக் கொள்வோம். இவர் சொல்லுகின்ற பல அடுக்கடுக்கான பொய்களில் ஒன்று, உபய கலாநிதி தொடுவூர் வேலாயுதனார் அவர்கள் நமது பெருமானார் இறைவனுடன் 2.5 சித்தி வளாகத்தில் கலப்பதற்கு முன்பு கூட நமது பெருமானார் தொடுவூர் வேலாயுதனாருக்கு திருநீரை தந்தார் என்று இவர் உடனிருந்து பார்த்தார் போல் பேசியிருக்கிறார். அதில் ஒரு உண்மை என்னவென்றால், 1870ஆம் ஆண்டு வரை நமது பெருமானார் தர்மசாலையிலேயே உறைந்தார். அதன் பிறகு அவர் எங்கு சென்றார் என்பது யாருக்குமே தெரியாது. 1870 முதல் 1874 வரை சித்தி வளாகத்தில் யாரு கண்ணுக்கும் தோன்றாமலே இருந்தார் என்று சொல்லுவார்கள். அங்கிருக்கும் போது இவர் அடிக்கடி தம் சீடர்கள் அறியாவண்ணம் மறைந்திருப்பது உண்டு. இவர் எங்கு சென்றார் என்பதை அறிவோர் எவருமிலர். இப்படி வெகு நாட்கள் மறைந்திருப்பார். 22ஆம் தேதி 10ஆம் மாதம் 1873ஆம் ஆண்டு திமுக ஆண்டு ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு முதலாக கொடிகட்டி காட்டி நீண்ட உபதேசம் செய்தார்.
இதை நான் கூறவில்லை. உபய கலாநிதி தொழுவூர் வேலாயுதனார் அவர்கள் சென்னையில் உள்ள பிரம்மஞான சங்கத்திற்கு அளித்த அசல் வாக்கு மூலம். இதில் இன்னொரு உண்மை என்னவென்றால் 1870 ஆண்டு தொடங்கி 1874 ஆண்டு கடந்து போகி 1875 ஆண்டு வரை தொழுவூர் வேலாயுதனார் அவர்கள் வடலூர் மண்ணிலே இல்லை. அவர் சொந்த வேலை காரணமாக வெளியூர் சென்று விட்டார். அப்படி இருக்கும்போது எப்படி தொழுவூர் வேலாயுதனார் நம் பெருமானிடம் விபூதியை பெற்றிருப்பார்? இது போன்ற வீண் குழப்பங்களுக்கு காரணம் சிவகுரு ஐயா கிடையாது. இது போன்ற எல்லா வீண் குழப்பங்களுக்கும் காரணம் காரணப்பட்டி கந்தசாமி பிள்ளை என்பவர்தான். ஆன்மாக்களை கடவுளாக காட்டி நடக்காத ஒன்றை நடந்ததாக அக்காலத்தில் புராணத்தை எழுதினார்கள். அதுபோல் நம்முடைய பெருமானாரின் வாழ்க்கையில் நடக்காத பலவற்றை நடந்ததாக பல புராண புருட்டுகளை உருவாக்கியது போல் எழுதியவர்தான் இந்த காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை அவர்கள். வள்ளலாரை பற்றி அவரால் கொடுக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கை வரலாறு என்பது உண்மை அல்ல, அது புனையப்பட்டு எழுதப்பட்ட சுத்தமான பொய். எப்படி என்றால், ஒரு நாள் உச்சி பொழுதில் சிவயோகியார் ஒருவர் திருநீர் அணிந்து வந்தார். அவர் சின்னம்மையாருக்கு திருநீர் கொடுத்து வாழ்த்தினார். உத்தமன் ஒருவன் உமக்கு மகனாய் பிறப்பான் என்று வாழ்த்திய சிவனடியார் யாரும் இல்லையாம். எங்கும் பூரணராக நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவராம். அதே கூமுட்டைகளா பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறிகளா பேல் பிடிப்பூற்ற பிச்சி பிள்ளை விளையாட்டு என்று உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று போரிட்டு இறந்து 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 வீண் போயினார். இனியும் உயிர்கள் இறந்து வீண் போகாதபடி சுத்த சன்மார்க்கத்தை விரைந்து சொல்ல இறைவன் என்னை அனுப்பினான் என்றார் வள்ளலார். அப்படிப்பட்ட இறைவனா பேய்பிடிப்புற்ற அப்படிப்பட்ட இறைவனார் பேய்பிடிப்புற்ற சமய மத வேடம் அணிந்து வந்திருப்பார் என்று சிந்திக்க வேண்டாமா? இப்படியெல்லாம் எழுதுவதற்கு அறிவு வேண்டாமா? இந்த வேலையை செய்ய சொன்ன சர்வ வல்லமை உள்ள தனித்தலைமை கடவுள் எப்படி சமய சின்னங்களை அறிந்து வந்திருப்பார்? கொஞ்சமாவது அறிவு இருந்தால் இப்படியெல்லாம் எழுத தோன்றுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த விபூதியை அந்த சிவனடியார் கொடுத்ததால், அதை அந்த அம்மையார் உண்பதால் தேக சம்பந்தம் இல்லாமல் நமது பெருமானார் பிறந்தார் என்று இன்னொரு பொய்களை பேசிக்கொண்டு திரிகின்றார்கள். ஒரு உண்மை என்னவென்றால், நமது பெருமானார் எழுதுகிறார், தந்தை என்பவனது சுக்கில பையின் கண் யான் வந்து அமைந்த கணப்போது தொடங்கி, தாய் என்பவனது சோனித பையின் கண் நான் சென்றடைந்த கணப்போது வரைய முன் கணப்போது வரையாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட 1,09,16,000 கணப்போதம் பரியந்தம் என்று எழுதுகிறார். கொஞ்சமாவது நம் அறிவை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இந்த காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை என்பவர் நமது பெருமானாரை பற்றி ஒரு உண்மை கூட தெரியாதவர். அதனால்தான் பெருமானார் சித்தி அடைந்த காலகட்டத்தில் பின்பு கூட விநாயகருக்கு பாடல் எழுதி கொண்டு இருந்தார். இவர் மட்டுமல்ல, தொழுவூர் வேலாயுதனாரும் நமது பெருமானாரை பற்றிய போதுமான அறிவை பெற்றுக் கொள்ளாதவர். அதனால்தான் பெருமானார் சித்தி அடைந்த காலகட்டத்திலும் கூட சங்கராச்சாரியாருக்கு வாழ்க்கை வரலாற்றை எழுதி கொண்டிருந்தார். எப்படி எழுதியிருக்க முடியும்? நம் பெருமானார் அடைந்த நிலை என்ன, அவர் யார் என்பதை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பெருமானார் அதனால் தான் சொன்னார், என்னோடு இதுகாரும் பழகியும் சுத்த சன்மார்க்கம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்று. அப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள் எல்லாம். அதனால் நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாம் இது நாள் வரை வள்ளல் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கேட்டதும் படித்ததும் தெரிந்ததும் அனைத்தும் புனையப்பட்டு எழுதப்பட்ட சுத்தமான பொய். இந்த வாழ்க்கை வரலாற்றை வடிவமைத்தவர் காரணப்பட்டு கந்தசாமி என்பவர். நம்முடைய வள்ளல் பெருமானுடைய பரிசுத்தமான வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 1896 வெளியாகி தடைப்பட்ட வடலூர் டிரஸ்டுகளின் மறுப்பு என்ற ஆவண நூலை படித்தால் மட்டுமே அந்த உண்மை நமக்கு தெரிய வரும். இந்த வடலூர் டிரஸ்டுகளின் மறுப்பு என்பது வள்ளல் பெருமானின் பரிசுத்தமான வாழ்க்கை வரலாற்றை மற்றும் கூறும் நூல் அல்ல. அதில் கால் பகுதி கூட கிடையாது. பல மறைக்கப்பட்ட உண்மைகள், இதுவரை இந்த உலகிற்கு தெரியாத உண்மைகள் எல்லாமும் அந்த 1896 வெளியாகி தடைப்பட்ட வடலூர் டிரஸ்டுகளின் மறுப்பு என்ற ஆவண நூலில் மட்டுமே உள்ளது. அனைவருக்கும் வந்தனம். வள்ளலாரை பற்றி இதுவரையில் வெளிவராத உண்மைகள் 1896 வெளியாகி தடைப்பட்ட வடலூர் டிரஸ்டுகளின் மறுப்பு என்ற அரிய ஆவண நூலை நீங்கள் வாங்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரிகின்ற பெருவழி ரகசியம் குழுவின் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். புத்தகத்தின் விலை 400 ரூபாய், கொரியர் செலவு 60 ரூபாய்.
பெருவழி ரகசியத்தின் ஜிபே எண் 8344474222. நீங்கள் பணம் அனுப்பிய பின்பு உங்களின் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் முழு முகவரியையும் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். அந்த அரிய நூல் மறுநாளே உங்கள் இல்லங்களை வந்தடையும். இந்த குழப்பவாதி எழுதிய பிரபந்த திரட்டை வைத்துதான் சிவகுரு ஐயா அவர்களும், குப்புசாமி ஐயா அவர்களும், ஜானகிராமன் ஐயா அவர்களும் உண்மை தெரியாது இதுகாரும் வரை உளறி வருகிறார்கள். இதில் இன்னொரு உண்மை என்னவென்றால், சிவகுரு ஐயாவிற்கும் ஜானகிராமன் ஐயாவிற்கும் உண்மை என்பது சுத்தமாக பிடிக்காது. வள்ளலாருக்கு எதிராக யார் நிற்கிறார்களோ அவர்களுடன் கைகோத்து சங்கமித்து நிற்பார்கள் வெரி டேஞ்சரஸ் வேடதாரிகள். சமய சன்மார்க்க புனிதர் சிவகுரு ஐயா அவர்கள் திருநீர் என்பது பலரும் சமய நெறி சார்ந்ததாக எண்ணுகின்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமானார் திருநீர் என்பது சுத்த சன்மார்க்க நெறி சார்ந்தது என்று சொன்னார் என்கிறார். வாருங்கள், அவர் என்னென்னெல்லாம் அளந்து விட்டிருக்கிறார் அதையும் பார்ப்போம். நமது பெருமானார் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்திருந்த காலகட்டத்தில் அவர் பாடிய 11 பாடல்களை சான்றாக காட்டுகிறார். பிறகு ஒருவர் சமய மதத்தில் பின்பற்றிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சுத்த சன்மார்க்கத்திற்கு வர வேண்டும் என்பது சமய மதவாதம் என்கிறார். இவருக்கு நாம் என்ன சொல்லி புரிய வைப்பது? தயவை விருத்தி செய்வதற்கு முக்கிய தடையாக இருப்பது சமய ஏற்பாடு, ஜாதி ஏற்பாடு முதலிய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார் என்று. விபூதி அணிதல், தலைப்பாகை அணிதல் சமய சின்னமல்ல, சமய புனிதம் என்கிறார். அதனால் தாராளமாக விபூதி போன்ற சமய சின்னங்களை அணியலாம் என்கிறார். 6 கோடி சமயங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புனிதத்துவமும் மருத்துவ குணமும் மருந்து குணமும் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக அணிய தொடங்கினால் 6 கோடி சமயங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு சமய சின்னத்தையும் நம் உடலில் அணிவதற்கு எங்கே இடம் இருக்கிறது? அதனால்தான் நம் பெருமானார் சொன்னார், சுத்த சன்மார்க்கத்தில் கடவுளின் அருளை அடைவதற்கு எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்பு மட்டுமே முக்கியமானவை என்று. இதில் எவை முக்கியமோ அதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியம் இல்லாதவற்றை நாம் நீக்கிவிட வேண்டும். இப்படி முக்கியமில்லாத மாட்டின் மனத்தை குறித்து 1 மணி நேரம் சிவகுரு ஐயா அவர்கள் காணொளி பதிவிடுவதுதான் சமய அழுத்தம். 6 கோடி சமயங்களில் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு புனிதத்துவம் இருக்கிறது, மருத்துவ குணம் இருக்கிறது என்று பார்த்தோம். ஆனால் மாட்டின் சாணத்தில் ஒரு மருத்துவ குணம் கூட இல்லை என்பதை நாம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொளி முடியும் போது நிரூபிக்கின்றோம். ஏன் வைணவ சகோதரர்கள் ராமம் அணிகிறார்கள்? அதுவும் புனிதத்துவம் வாய்ந்ததே. அது புனிதத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல, அது உடல் மனநலத்தோடு தொடர்புடையது. அவர்கள் அணியும் ஒவ்வொரு நிற ராமத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தமும் இயற்கையும் அடங்கி இருக்கின்றது. அதை சுருக்கமாக சொல்கின்றேன். பொதுவாக வைணவர்கள் வெள்ளை நிறத்தில் ராமம் அணிவார்கள், சிவப்பு நிறத்தில் ராமம் அணிவார்கள், மஞ்சள் நிறத்தில் ராமம் அணிவார்கள். இவை ஒவ்வொன்றாக விளக்குகின்றேன். வெள்ளை நிற ராமம், இதை எதில் தயாரிக்கிறார்கள்? இது திருநீர் அல்ல, திருமண். பொதுவாக வைஷ்ணவ தலங்களில் கிடைக்கும் புனித மண். இதனால் உடலுக்கு என்ன பயன் என்றால், இயற்கையாகவே இந்த மண் குளிர்ச்சித்தன்மை கொண்டது. இதை நெற்றியில் போடும்போது அதிக அசுத்த உஷ்ணம் குறையும் மற்றும் மனம் அழுத்தம், கோபம் குறையும். இந்த புனித மண்ணில் உள்ள இயற்கை தாதுக்கள் சருமத்திற்கு மென்மையான பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்து சிவப்பு நிற ராமம், இதை ஸ்ரீசூரணம் என்பார்கள். ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் இந்த சிவப்பு நிற ராமத்தை தான் அணிந்திருந்தார்கள். இது எதில் தயாரிக்கப்படுகிறது என்றால், மஞ்சள், சுண்ணாம்பு மற்றும் இயற்கை சிவப்பு தாது. இதைதான் ஸ்ரீசூரணம் என்பார்கள். இது உடலில் தரும் பயன் என்னவென்றால், கிருமி எதிர்ப்பு, சிறிய வியர்வை, சரும எரிச்சல் குறையும். மிக முக்கியம், இது நெற்றியில் இரத்த ஓட்டத்தை மிதமாக தூண்டும். அடுத்தது மஞ்சள் நிற ராமம். இதை எதில் தயாரிக்கிறார்கள் என்றால், சந்தன கட்டையை அரைத்து தயாரிக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க சந்தனத்தால் ஆனது. இது எதில் தயாரிக்கப்படுகிறது என்றால், இயற்கையான சந்தன கட்டையை அரைத்து தயாரிக்கப்படுகிறார்கள். இது சாந்தம், குளிர்ச்சி, தெய்வீக மனம் முதலியவற்றை தரும். இது உடலுக்கு தரும் பயன் என்னவென்றால், உடல் வெப்பம் குறையும், தலைவலி, மனம் அழுத்தம் குறையும், சரும நன்மை. சந்தனத்தை நெற்றியில் அணியும் போது மனம் அமைதியாகும். ஏன் ராமத்தை குறிப்பாக நெற்றியில் போடுகிறார்கள் என்றால், நெற்றி இருக்குமிடம் ஆக்ஷா சக்கரம். மனம், நினைவு, கவனம் இவைகளுடன் தொடர்புடையது. இவைகள் குளிர்ச்சி தரும் பொருட்கள். இதனால் மனம் அமைதியாகும், கோபம் பதட்டம் குறையும்.
இப்படி வைணவ சமயத்தின் திருநாமத்தில் இவ்வளவு புனிதமும் மருத்துவமும் இருக்கிறது. ஐயா சிவகுரு அவர்களே, நீங்கள்தான் எல்லா சமயத்தையும் சமரசமாக ஏற்றுக்கொள்வேன் என்றீர்களே, ஏன் நீங்கள் இதுவரை ஒரு வீடியோவில் கூட திருநாமம் அணிந்து ராமம் அணிந்து ஒரு வீடியோ கூட போடவில்லை? இஸ்லாம் சமயத்தில் புனிதமாக பயன்படுத்தப்படும் பொருட்கள் மிஸ்வாக். இது சல்வடோரா பெர்சிகா என்ற மரத்தின் கிளையில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. இவை அதிகம் பல் துவக்க பயன்படுத்துகிறார்கள். இது முகமது நபி அவர்கள் நமக்கெல்லாம் பரிந்துரைத்தது. இதில் உடலுக்கு உள்ள நன்மைகள் என்னவென்றால், இயற்கையாக பல் துலக்கும் குச்சி. இதனால் பல் அழுகல் குறையும், வாய் நாற்றம் குறையும், பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை கொண்டதாக இருக்கும், பல் ஈறு வலுவாகும். இன்று கூட பல டென்டல் ஆராய்ச்சிகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. இரண்டாவது அத்தர் அல்லது இத்தர். இது இயற்கை பூக்கள் மரச்சாறு மூலம் தயாரிக்கும் வாசனை திரவம். இது மிகவும் தூய்மையானது. இறைவனை தொழுவதற்கு முன் தன் உடலை தூய்மையாக்கிக் கொள்ள, மிகவும் தூய்மையாக்கிக் கொள்ள பயன்படுத்துவது. இதனால் உடலுக்கு உள்ள பயன் என்னவென்றால், இது மனதை அமைதிப்படுத்தும், ஸ்ட்ரெஸ் குறையும், நரம்புகளை சாந்தப்படுத்தும். மூன்றாவது, கிறிஸ்துவ சமயத்தில் புனிதமாக பயன்படுத்தப்படுவது அபிஷேக எண்ணெய், அதாவது ஆலிவ் எண்ணெய். ஆலிவ் எண்ணெய் சருமத்திற்கு நல்லது, மூட்டு வலி மற்றும் உணர்ச்சி குறைய உதவும், வாசனை மூலமாக மன அமைதியை ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் திராட்சை ரசம், புனித நீர் போன்றவையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். இவை ஒவ்வொன்றும் மருத்துவத்துடன் தொடர்புடையது. ஐயா சிவகுரு அவர்களே, ஏன் இவைகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துவதில்லை? சரி, இஸ்லாம் கிறிஸ்துவம் கூட வெளிநாட்டு சமயங்கள், அவைகளுக்கும் நம் மண்ணிற்கும் சம்பந்தமில்லை. வைணவ சமயத்தில் அணியப்படும் திருநாமத்திற்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் நீங்கள் ராமம் போடுவதில்லை? உங்களால் போட முடியாது. உங்களுக்கு சைவ சமயத்தின் மீது அழுத்தம் அதிகம். அந்த அழுத்தமே இன்று சமய வெறியாக மாறி நிற்கிறது. அப்படி இருப்பதால் தான் 6 கோடி சமயங்களில் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு புனிதத்துவம் இருக்க, சைவ சமயத்தில் ஆன மாட்டு சாணத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து முட்டு கொடுத்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சமய அழுத்தமே சென்ற காணொளிகளில் எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்கி நிற்கின்ற சுத்த சன்மார்க்கத்தின் தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் சைவ சமயத்தில் காட்டப்படுகின்ற 5 மாற்று பெற்ற சுற்றணு என பேச வைத்தது. நீங்கள் எல்லா சமயத்தையும் சமரசமாக ஏற்கும் உண்மையில் உள்ளம் கொண்டவராக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் வெளியிடுகின்ற அடுத்த காணொளியில் புனிதமும் மருத்துவமும் நிறைந்த வைஷ்ணவ திருநாமம் உங்கள் நெற்றியில் இருக்க வேண்டும். கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தா. அப்படி இல்லாமல் சுத்த மாட்டின் மலம் மட்டுமே இருக்கும் என்றால், உங்களை பற்றி நான் அறிந்து கொண்டது போல இந்த உலக மக்களும் அறிந்து கொள்வார்கள். சைவம் வைணவம் மட்டுமல்ல, பௌத்தம், கிறிஸ்துவம், இஸ்லாம், சமணம் என 6 கோடி சமயங்களில் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு புனிதத்துவமும் மருத்துவ குணமும் இருக்கிறது. இவை ஒவ்வொன்றையும் நம் உடலில் அணிய தொடங்கினால் நம் உடலில் இடம் போதுமா என்று நாம் தான் சிந்திக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். சுத்த சன்மார்க்கம் என்பது ஆன்மாக்கள் ஆண்டவனாகின்ற மார்க்கம். அப்படி ஆன்மாக்கள் ஆண்டவன் ஆவதற்கு எல்லா ஜீவரிடத்தும் தயவும், ஆண்டவரிடத்து அன்பு மட்டுமே முக்கியமானவை என்கிறார் நம் பெருமானார். நல்லா சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுகின்ற அன்பர்கள் தெரிஞ்சுக்கணும், எது முக்கியமானதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். முக்கியம் இல்லாததை நாம் எடுத்து காலம் விரயம் செய்யக்கூடாது. அப்படி சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுகின்ற அன்பர்கள் முக்கியமானது எவையோ, நம் பெருமானார் எது முக்கியமானது என்று சொன்னாரோ அதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும். அதெல்லாம் முக்கியமானதெல்லாம், மற்றவை எவையும் முக்கியமானது அல்ல. அதனால் நான் சொல்ல கடைசியாக விரும்புவது என்னவென்றால், இந்த முக்கியமானதை மட்டும் நம்ம பின்பற்றணும், புரிஞ்சுக்கணும். பெருமானார் திரும்ப 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 சொல்றாங்க, சுத்த சன்மார்க்கம் என்பது ஆன்மாக்கள் ஆண்டவன் ஆகின்ற மார்க்கம். அப்படி ஆன்மாக்கள் ஆண்டவன் ஆவதற்கு எல்லா ஜீவரிடத்தும் தயவும், ஆண்டவரிடத்தும் அன்பு மட்டுமே முக்கியமானது சொன்னாரு. இந்த முக்கியமானது மட்டும்தான் நம்மளுடைய சிந்தையில, நம்மளுடைய எண்ணத்துல, நம்மளுடைய உள்ளத்துல இருக்கணும். இதை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சமய மதவாதிகளிடம் நாம் சிக்கிக் கொள்வோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பணம் கொடுத்து இந்த சுத்த மாட்டு சாணத்தை நாம் வாங்குவதை விட அந்த பணத்தை வைத்து 4 இட்லி வாங்கி பசித்த ஏழையின் பசியை நீக்கி விடலாம். அந்த ஆன்ம நிகழ்ச்சியால்
ஆண்டவனின் அருளை அடையலாம். சரி, இந்த சமய சன்மார்க்கி வேறு என்னென்ன கதையெல்லாம் அளந்து விட்டிருக்கிறார், அதையும் பார்ப்போம். இத்துடன் இது போன்ற வீண் குழப்பங்களுக்கு நாம் முடிவு கட்டுவோம். நீரணிந்து ஒளிர் அக்கமணி தரித்து சைவ நெறி நின்று என்று பாடுகிறார் என்கிறார் வள்ளல் பெருமானார். சைவ நெறியுடையோர் திருநீறு அணிவார்கள், சைவ நெறி வேறு சைவ சமய வேறும் என்கிறார் இந்த சமய சன்மார்க்க புனிதர். நல்லா பாருங்க, இந்த பாடல், அதாவது நீரணிந்து ஒளிர் அக்கமணி தரித்து உயர் சைவ நெறி நின்று என்று பெருமானார் பாடிய பாடல் 2ஆம் திருமுறையில் அம்மை திருப்பதிகத்தில் வருகிறது. நல்லா ஆழமா கவனிக்கணும். இந்த பாடலில் நமது பெருமானார் சைவ உணவை பின்பற்றுகின்ற மனிதரை குறிப்பிடவில்லை. அவர் 2ஆம் திருமுறையில் இந்த அம்மை திருப்பதிகத்தில் சைவ சமயத்தை பின்பற்றுபவரை குறிப்பிடுகிறார். அந்த பாடலை நான் வாசிக்கின்றேன். நீர் அணிந்து ஒளிர் அக்கமணி தரித்து உயர் சைவ நெறி நின்று உனக்கு உரியோர் நிமலமூரும் 5 எழுத்துள். நல்லா கவனிங்க இந்த 5 எழுத்து. நீர் அணிந்து ஒளிர் அக்கமணி தரித்து உயர் சைவ நெறி நின்று உனக்கு உரியோர் நிமலமூரும் 5 எழுத்துள் நிலையுற கொண்டு இன் அடி பூசை செய்து வீரணிந்து என்றும் ஒரு தன்மை பெரு சிவஞான வித்தகத்தம் பரவும் ஓர் மெய் செல்வ வாழ்க்கையில் விருப்பம் உடையேன். இது விரைந்து அருள வேண்டும் அமுதே, பேரணிந்த அயன்மாலும் இந்திரனும் அறிவு அறிய பெருமை அணிந்த அமுதே, பிரசமலர் மகள்களை சொல்மகள் விசயமகள் முதல் பெண்கள் சிரமேவும் மணியே, ஆரணிந்த இடுசடையர் தில்லை அம்பதி மருவும் மன்னலார் மகிழும் மணியே, அகில அண்டமும் சராசரமும் ஈன்று அருள் பரசி ஆனந்த வள்ளி உமையே. இவ்வாறு தெளிவாக இருக்க சமய சன்மார்க்கி சிவகுரு ஐயா அவர்கள் ஏன் சுட்ட மாட்டின் மலத்திற்கு இப்படி முட்டு கொடுக்க வேண்டும்? பெருமானார் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்திருந்த காலகட்டத்தில் அவர் பாடிய பாடலை சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற இந்த காலத்தில் கொண்டு வந்து ஏன் வீண் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும்? பெருமானார் தான் பலமுறை சொல்லிட்டாரு, எனக்கு அப்போது அவ்வளவு அற்பறிவாக இருந்த அது லட்சியம் வையாதீங்கன்னு. இவர் ஏன் அதுல இவ்வளவு லட்சியம் வச்சு துடிக்கிறார்? என்ன காரணம்? ஸ்டெயின்லெஸ் சேரை விற்று வியாபாரம் செய்தது போல் நாளை எதிர்காலத்தில் சுட்ட மாட்டின் சாணத்தை விற்று வியாபாரம் செய்யலாம் என்று திட்டம் தீட்டியிருக்கிறாரோ யாருக்கு தெரியும்? இந்த புனிதர் ஒரு புது கதையை சொல்கிறார். திருநீர் தரித்தவர்கள் எல்லாம் சைவ உணவு உடையவர்களாக இருந்தார்களாம். வைணவ சமயத்தை பின்பற்றுகின்ற சகோதரர்கள் சைவ உணவுதான் எடுத்துக் கொள்கிறார்கள். பௌத்தம் சமணத்தை பின்பற்றுகின்ற சகோதரர்கள் சைவ உணவுதான் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று இவருக்கு நாம் என்ன சொல்லி புரிய வைப்பது? சிவகுரு ஐயா அவர்கள் பெருமானார் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்திருந்த காலகட்டத்தில் பாடிய பாடலை ஒவ்வொன்றாக சான்றாக காட்டுகின்றார். இவர் அதே பாணியில் அப்படியே 6ஆம் திருமுறைக்கும் வருகிறார். முழுமையான அறிவை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதால் 6ஆம் திருமுறையில் பொதும் நடம் புரிகின்ற பொருள் என்ற தலைப்பில் வருகின்ற பாடலில் பொடி அணி கனக பொறுப்பொழிர் நெருப்பே பொது நடம் புரிகின்ற பொருளே என்று பெருமானார் 6ஆம் திருமுறையில் பாடியதை சான்றாக காட்டுகிறார். இதில் பொடி என்பது மாட்டின் சாணம் என்கிறார். அது உண்மையல்ல. அதேபோல் இன்னொரு பாடலையும் சான்றாக காட்டுகிறார். பொடி திருமேனியர் அருட்பெரும் ஜோதியரே இறைவர், இதிலும் பொடி என்பது மாட்டு சாணம் என்கிறார். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மாட்டு சாணத்தை பூசி திரிகின்றார் என்கிறார் பொருள் தெரியாமல். பொடி என்பது உண்மையில் என்னவென்றால் சோதி வடிவான இறைவனிடம் இருந்து வெளிப்படுகின்ற போட்டான்ஸ் என்று அழைக்கப்படும் ஒளி துகள்கள் என்று குறிப்பிடுகிறார் நம் வள்ளல் பெருமானார். ஆனால் சிவகுரு ஐயா அவர்கள் பாடலின் பொருளை விளங்கிக் கொள்ள முடியாமல் எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை வடிவினரான சுத்த சன்மார்க்கத்தின் தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் மேனி மாட்டின் மலத்தாலானது என்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மலமுற்றும் நீங்க பெற்றவர். அப்படிப்பட்டவர் எப்படி மாட்டின் மலத்தை பூசி இருப்பார்? இப்படிலாம் நாம கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா? ஏன்னா இந்த சுத்த சன்மார்க்கம் என்பது அறிவு கூட்டம், அறிவு மார்க்கம் என்கிறார் வள்ளல் பெருமானார். அப்படி இது அறிவு கூட்டம், அறிவு மார்க்கம் என்றால் இவர் போடுகின்ற காணொளிக்கு நாம் பதில் தந்திருக்க வேண்டாமா? மலமுற்றும் நீங்கியவரே சர்வ வல்லமை உடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படி மாட்டின் மலத்தை பூசி திரிவார் என்று நாம் சிந்திக்க வேண்டாமா? அவர் போடுகின்ற காணொளியை பார்த்த மக்களாவது சிந்தித்து இருக்க வேண்டாமா? இது அறிவு கூட்டம் இல்லையா? சுத்த சன்மார்க்கம் என்பது அறிவு மார்க்கம் இல்லையா? மாட்டின் சாணத்தில் உள்ள இதே அணுக்கள் தான் குதிரை சாணத்திலும் உள்ளது.
குதிரை சாணத்தில் உள்ள இதே அணுக்கள் தான் யானை சாணத்திலும் உள்ளது. யானை சாணத்தில் உள்ள இதே அணுக்கள் தான் சைவ உணவை உண்டு வாழும் மனிதனின் மலத்திலும் உள்ளது. ஆடு, மாடு, குதிரை, யானை போன்றவைகளெல்லாம் தண்டன நிமித்த தேகம், அபக்குவ தேகம். மனித தேகம், பக்குவ தேகம் கடவுளின் சம்மதத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட தேகம். அப்படி இருப்பதால் சர்வ வல்லமை உடைய கடவுளின் மேனி சைவ உணவு உண்ணும் மனிதனின் மலத்தால் ஆனது என்று நாம் குறிப்பிடலாமா? எப்படி இவர்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய அறியாமை உண்டாகிறது? மேலும் நம்முடைய சத்திய ஞான சபையில் வள்ளல் பெருமானின் கொள்கைக்கு விரோதமாக மாட்டு சாணத்தை கொடுத்து வந்தார்கள். நமது அரசாங்கமும் நமது நீதிமன்றமும் இதில் தலையிட்டு மாட்டு சாணத்தை தவிர்த்து அங்கு வருகின்ற அன்பர்களுக்கு பிரசாதமாக பணக்கற்கொண்டும் வெந்நீரும் நாட்டு சர்க்கரையும் கொடுக்க ஆணை பிறப்பித்தது. அப்படி நீதிமன்றம் ஆணை பிறப்பித்ததற்கு காரணம் என்னவென்றால் சுத்த சன்மார்க்கத்திற்கு இவையெல்லாம் தடை என்று வள்ளல் பெருமானார் எழுதிய ஓப்பன் ஸ்டேட்மெண்டே காரணம். அரசாங்கத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் தெரிந்த அடிப்படை அறிவு கூட ஆன்மீகவாதி என்று சொல்லித் திரியும் உங்களுக்கு இல்லாமல் போனது ஏன்? உங்களுடைய அறியாமை நினைத்து நான் எவ்வளவுதான் பரிதாபப்படுவது. இவர் கேட்கிறார், யாரு? நம்ம சமய சன்மார்க்க புனிதர் சிவகுரு ஐயா கேட்கிறார், நாம் சத்திய ஞான சபைக்குள் திருநீர் வைத்து செல்லலாமா, ருத்ராட்சம் அணிந்து செல்லலாமா என்று. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். சத்திய ஞான சபை என்பது பெருமான் அகத்தில் கண்டு புறத்தில் வெளிப்படுத்தியது. சத்திய ஞான சபையை என்னுள் கண்டனன் என்று பாடினார் வள்ளல் பெருமானார். ஆனால் அந்த சத்திய ஞான சபையில்தான் இறைவன் விளங்குவதாக அறிவித்தார் நமது பெருமானார். அந்த சத்திய ஞான சபைக்குள் நாம் செல்ல வேண்டும் என்றால் முக்கியமா தெரிஞ்சுக்கணும், சத்திய ஞான சபை என்பது சுத்த சன்மார்க்கம். இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடையாக இருப்பது சாதியும் சமயமும் மதமும். இதை நான் சொல்லல, வள்ளல் பெருமானார் சொல்கிறார். புறத்தில் இருக்கின்ற இந்த வடலூரில் புறத்தில் இருக்கின்ற சத்திய ஞான சபை கட்டிடத்திற்கு தான் நீங்கள் பட்டைகளையும் கொட்டைகளையும் அணிந்து செல்லலாம். அகத்தில் விளங்குகின்ற சத்திய ஞான சபைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் இதை அவிழ்த்தால் மட்டுமே செல்ல முடியும். இதுதான் உண்மை. அப்படி இல்லாம புறத்தில் இருக்கின்ற ஞான சபைக்கும் பட்டையும் கொட்டையும் அணிந்து கொண்டு செல்லலாம், அகத்தில் விளங்குகின்ற ஞான சபைக்கும் பட்டையும் கொட்டையும் அணிந்து செல்லலாம் என்று இருந்தால் வள்ளலார் கடைசி வரை மாட்டின் மலத்தையே பூசி திரிந்திருப்பார். நான் பொடி எடுக்க போய் அதனை மறந்து மடியெடுத்த சில்லோர் என்று நான் திருநீரை அணிவதை விட்டுவிட்டேன் என்று பாடியிருக்க மாட்டார். மேலும் சிவகுரு ஐயா அவர்கள் இந்த சுட்ட மாட்டின் மலத்தால் தயாரிக்கப்படுகின்ற விபூதி என்பது உலகின் தலை சிறந்த மருத்துவம் என நினைத்து கொண்டு பேசி வருகிறார். இப்படி இவர் பேசுவதற்கான காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை என்பவர் எழுதிய வாழ்க்கை வரலாறுதான். காரணப்பட்டு கந்தசாமி விட்ட கதையை உண்மை என நம்பி நமது சிவகுரு ஐயா அவர்களும் உளறி வருகிறார்கள். இந்த மாட்டு சாணத்தின் மூலம் சூளை, குன்மம், குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளை வள்ளலார் தீர்த்தார் என்று காரணப்பட்டு கந்தசாமி எழுதிய கதையை உண்மை என நினைத்து பேசி வருகிறார். அப்படி உண்மையில் இருந்திருந்தால் சூளை, குன்மம், குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளால் வருத்தப்படுகின்ற சம்சாரிகள் தங்கள் தகுதிக்கும் தரத்திற்கும் ஒத்தாற்போல் பசித்த ஏழைகளுக்கே பசியாற்றி விற்பதை விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு நல்ல மருந்தாக மாறி சௌகரியத்தை உண்டு பண்ணும் என்று வள்ளலார் எழுதியிருக்க மாட்டார். மாட்டு சாணத்தை பூசி திரியுங்கள். சூளை, குன்மம், குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளும் பல நாள் சன்னதி இல்லாமல் பல விரதங்களை செய்து வருத்தப்படுகின்ற சம்சாரிகளும் என்ற பல விஷயத்தை பெருமானார் எழுதியிருக்க மாட்டார். மாட்டு சாணத்தை பூசி திரியுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றுதான் பேசியிருப்பார். நாம் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் கால கொடுமை. அடுத்து 6ஆம் திருமுறையில் அம்பலவாணர் வருகை என்ற தலைப்பில் வருகின்ற ஒரு பாடலை சான்றாக காட்டுகின்றார். ஊரு சிவானந்த பேரு தருகின்ற வீருடையீர் இங்கு வாரீர், நீருடையீர் இங்கு வாரீர் வாரீர் என்று மீண்டும் எல்லா பூணங்களையும், எல்லா அண்டங்களையும், எல்லா பயன்களையும், எல்லா பொருட்களையும், எல்லா சக்திகளையும், எல்லா சத்தர்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் தனது பூரண அருட்சக்தியால் தோன்றி விளக்கம் செய்விக்கின்ற அந்த இயற்கை உண்மை கடவுள் மாட்டின் மலத்தை பூசி திரிந்து கொண்டு இருக்கிறார் என்கிறார் இந்த பாடலிலும் பொருள் தெரியாமல். உண்மையில் நமது சிவகுரு ஐயாவால் திருவருட்பாவில் அடங்கியிருக்கின்ற ஞான பாடல்களுக்கு
பொருள் விளங்கி கொள்ள முடியாமல் போகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஊரு சிவானந்த பேரு தருகின்ற வீருடையர் இங்கு வாரீர், நீருடையர் இங்கு வாரீர் வாரீர். இதற்கான பொருள், உண்மையான பொருள் என்னவென்றால், ஊர் என்பது நிறைந்த அல்லது ஊற்றுபோல் பெருகும் என்பது பொருள். சிவானந்த பேர் என்பது கடவுளின் இன்பத்தை பெற்றுக்கொள்வதால் அளவில்லாமல் கிடைக்கும் கடவுள் இன்பம், அதுதான் சிவானந்தம். வீறு உடையவர் என்பது பெருமை உடையவர், உயர்ந்த பண்பு உடையவர் என்று பொருள். நீர் உடையீர் என்பது முழுமை உடையவர் என்று பொருள். மாட்டின் மலத்தை பூசியிருப்பவர் என்று பொருள் அல்ல. ஊரு சிவானந்த பேறு தருகின்ற வீருடையீர் இங்கு வாரீர், நீருடையீர் இங்கு வாரீர். இதற்கான உண்மையான பொருள் நாம் சொன்னோம், அதை விளக்கமாக சொல்கின்றோம். நிறைந்த ஊற்றுபோல் பெருகும் கடவுளின் இன்பத்தை, தன் இன்பத்தை நமக்கெல்லாம் தருகின்ற பெருமை உடையவர், பண்பு உடையவர், முழுமை உடையவராகிய சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே இங்கு வாருங்கள் என்பதுதான் இதன் பொருள். மாட்டின் மலத்தை பூசி திரிபவரே இங்கு வாருங்கள் என்பது இதன் பொருள் அல்ல. ஐயா சிவகுரு அவர்களே, முதலில் தமிழ் படியுங்கள், பிறகு திருவருட்பா படிக்கலாம். இல்லை என்றால் குருடும் குருடும் குருடாட்டமாடி குருடும் குருடும் குழுவிருமாறு என்பது போல ஆகிவிடும். இவர் தவறான புரிதலுடன் பொருளை விளங்கிக் கொண்டு ஒவ்வொரு பாடலையும் சான்றாக காட்டுகிறார். இதன் விளைவாக சுத்த சன்மார்க்கத்தை சமய சன்மார்க்கமாக மாற்ற துடிக்கிறார். இவருடைய தவறான புரிதல் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்து கொண்டிருப்பது நமது வேலையல்ல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோரே பதம். எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுள் சிவகுரு என்ற இந்த ஆன்மாவிற்கு உண்மையை அறிவிக்க வேண்டும் என்று ஆன்ம உருக்கத்துடன் பிரார்த்தித்தும் விண்ணப்பித்தும் கொள்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நான் முடிவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சைவ சமயத்தின் ஆணிவேராக கருதப்படுவது தேவாரம். அந்த தேவாரம் இறைவன் சுடலை பொடி அணிந்தவன் என்கிறது, அதாவது பிணத்தின் சாம்பலை பூசிக்கொள்வது. இப்படி ஒரு கதையை உருவாக்கியவன் வேதவியாசன். அவன் ஆண்டவனாக காட்டியது ஆன்மாக்களை. பின்னாளில் நாகரிகம் கருதி அது மாட்டு சாணமாக மாறி இருக்கிறது. சுத்த சன்மார்க்கத்திற்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. சுத்த சன்மார்க்க ஆன்ம விளக்கமும் அறிவு தெளிவும் பெற்ற ஆன்மாக்கள் மலங்களை பூசி திரிவதில்லை. இந்த செய்தியை பார்த்து உண்மையை விளங்கி கொண்ட என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் யார்? சாது ஜானகிராமன் யார்? நீங்கள் அனைவரும் யாரை குளிர வைப்பதற்காக தனித்தலைமை கடவுளால் தரப்பட்ட தனிநெறியான சுத்த சன்மார்க்க நெறியை, சுத்த சன்மார்க்கத்தை சமய சன்மார்க்கமாக மாற்ற துடிக்கின்றீர்கள் என்பது எனக்கு ஆழமாக தெரியும். ஆனால் உங்கள் யாருக்கும் வள்ளலாரை பற்றி ஒன்றுமே தெரியாது. இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். சுத்த சன்மார்க்கத்தை களங்கப்படுத்த ஒரு எதிர்ப்பு குரல் வருமாயின் அதனை வலுவிழக்க செய்யும் முதல் குரலாக என்னுடைய குரலே இருக்கும் என்பதை இந்த வேடதாரிகளுக்கு ஆழமாக பதிவு செய்கின்றேன். ஏனென்றால் நான் எதை கொண்டு மற்றப்படுவதில்லை. எனக்கென்று மனைவி மக்கள் யாரும் இல்லை. என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம் எல்லாமும் பெருமானின் உண்மையான அறிவை இந்த ஊமை ஆன்மாக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான். எப்படி ஒரு வல்லாதிக்க கூட்டத்தை எதிர்த்து பெருமானின் உண்மையான அறிவை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றால், இந்த புகழேந்திக்கென்று ஒரு தனி பாணி இருக்கிறது. அதை யாரும் நீங்கள் பார்க்க வேண்டாம். என்னுடன் யார் இருக்கிறார் என்பது உங்கள் யாருக்குமே தெரியாது. என்னை ஒரு நெருப்பு துண்டு சுடுமாயின் அது வள்ளலாரையும் சுடும் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன். நன்றி. விபூதி அல்லது திருநீர் என்று அழைக்கப்படும் மாட்டு சாணத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பதாக பேசி வருகிறார்கள். ஆனால் உண்மையில் மாட்டு சாணத்தில் எந்த ஒரு மருத்துவ குணமும் இல்லை. பொதுவாக மாட்டு சாணத்தை நெற்றியில் அணிந்தால் அது தலையில் கோர்க்கப்பட்டிருக்கும் நீரை அது உரியும் என்பார்கள். அதாவது சைனஸ் நீரை உரியும் என்பார்கள். உண்மையில் சைனஸ் என்பது நமது மண்டை ஓட்டுக்குள் இருப்பதாகும். நமது மண்டை ஓட்டின் எலும்பை ஊடுருவி சென்று சைனஸில் கோர்க்கப்பட்டிருக்கும் நீரையெல்லாம் சுத்த மாட்டு சாணத்தால் உரிய முடியாது. இப்படி பலகாலம் நாம் நம்பி வந்ததெல்லாம் உண்மையல்ல, அது வெறும் வதந்தியே. சரி, அப்போது மாட்டு சாணத்தை எரித்து நெற்றியில் அணிந்தவுடன் அது எதையோ உரிவது போல் நமக்கு தோன்றுகிறதே. அது என்னவென்றால், நமது சருமத்தில் உள்ள மாயிஸ்டரை மாட்டு சாணத்தில் உள்ள அணுக்கள் உரிந்து விடுகின்றன. இதனால் நமது சருமத்தில் மாயிஸ்டர் இல்லாமல் போய்விடுகிறது. சருமத்தில் இயற்கையாக சுரக்கப்படும் மாயிஸ்டர் இல்லை என்றால் நமது சருமம் அதிவிரைவில்
வயோதிக தோற்றத்திற்கு மாறிவிடும். இதைதான் மாட்டு சாணம் செய்து கொண்டுள்ளது. ஆனால் பல மனிதர்கள் நமது சருமத்தில் மாயிஸ்டர் போய்விட்டால் முகம் வயோதிக தோற்றத்திற்கு மாறிவிடுமே என்று தங்கள் பணத்தை செலவு செய்து மாயிஸ்டர் கிரீம்களை தங்கள் முகத்தில் பூசி வருகிறார்கள். இந்த உண்மை எதுவுமே தெரியாமல் பல காலமாக சமய மதவாதிகள் மாட்டு சாணத்தை உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டு அது நமக்கு அருள் புரியும், மாட்டின் மலம் நமக்கு அருள் புரியும் என நம்பி ஏமாந்து தங்கள் சருமத்தில் இயற்கையாக சுரக்கும் மாயிஸ்டரை போக செய்து உடனே வயோதிக தோற்றத்திற்கு மாறிக்கொண்டு உள்ளார்கள் முட்டாள்கள். மேலும் நமது சருமத்தில் pH லெவல் 5.5 ஆக இருக்கும். ஆனால் மாட்டு சாணத்தின் pH லெவல் 8 9க்கு மேல் இருக்கும். ஆள்களின் தன்மை அதிகமாக உள்ள மாட்டு சாணத்தை நமது சருமத்தில் பூசுவதால் நமது சருமம் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் வருகின்ற காணொளியில் அறிவியல் பூர்வமாக ஆய்வுக்குட்படுத்தி விளக்கப் போகிறோம். காத்திருங்கள். ஆனால் இந்த அறிவியல் உண்மையெல்லாம் எதுவும் தெரியாத படித்த சன்மார்க்க வேடதாரிகள் மாட்டு சாணத்தை பூசிக்கொண்டு படிப்பறிவில்லாத பாமர மக்களையும் ஊமை ஆன்மாக்களையும் ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். வெரி டேஞ்சரஸ் வேடதாரிகள். மாட்டின் மலத்திலிருந்து வெளிவந்த புழுக்கள், பூச்சிகள் வெளியே வருகிறது. 1 2 3 4 மாட்டு சாணத்தை ஒரு சிறிய உருண்டை அளவில் உருட்டி நாம் காய வைக்கின்றோம். சுமார் 2-3 நாட்கள் காய்ந்தால் மட்டும் போதும். சுமார் 1200 டிகிரி செல்சியஸ் அளவில் வெப்பத்தை தருகின்ற புளூட்டன் கேஸை பயன்படுத்தி இந்த மாட்டு சாணத்தை சுட்டு சாம்பலாக்கி திருநீராக்கப் போகிறோம். இப்போது மாட்டு சாணம் நாம் எரிக்கின்ற அளவிற்கு பதமாகி இருக்கிறது. எது அதை தூக்கி இது உள்ள வச்சு தான் பண்ணணும். ஓ ஓகே ஓகே. இல்லை ரிவ்யூ பண்ணலாம், இதை வச்சு பண்ணிக்கலாம். சரி. காஞ்சி போன மாட்டு சாணத்தை புட்டு தயாராக வச்சிருக்கோம் எரிக்கிறதுக்கு. இப்பவே அந்த சாம்பிள் வர ஆரம்பிச்சு. நெருப்பு வரதே தெரியல. இப்படி வருது. சாம்பல் ஆயிடுச்சு நினைக்கிறேன். திருநீர் தயாராக இருக்கு. இதை லைட்டாக உடைச்சினா அது திருநீர். திருநீர் தயாராகி விட்டது. இயற்கையான மாட்டு சாணத்தால் தயாராகிய திருநீர். இது நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற சாதாரண பச்சை தண்ணி. இப்போ நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற சாதாரண பச்சை தண்ணியை எடுத்து வச்சிருக்கோம். இதனுடைய pH அளவு என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
இதனுடைய அமிலத்தன்மை காரத்தன்மையை நம்ம சோதிப்பதற்காக pH பேப்பர் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம சாதாரண தண்ணியில் பார்ப்போம் அதனுடைய pH அளவு என்ன இருக்குன்னு. pH பேப்பர் அப்படி வச்சிரு. இப்போ மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற இந்த pH லிட்மஸ் தாள் என்ன நிறத்தில் மாறுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்பொழுது லிட்மஸ் தாள் வெளிர் மஞ்சள், அதாவது பச்சை நிறமாக மாறுவதற்குரிய முதல் தன்மையில் இருக்கிறது. அதாவது தற்போது இது நியூட்ரலில் இருக்கிறது. திருநீர் என்று அழைக்கப்படுகின்ற மாட்டு சாணத்தை நாமளே ஈரத்தோடு எடுத்து அதை பதமாக காய வச்சு அதை ப்ளூட்டன் கேஸ் மூலயமா நம்ம சுட்டு திருநீர் ஆக்கி வச்சுருக்கோம். இதை இந்த சாதாரண நீரில் கலந்து இதனுடைய pH அளவு என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பிரித்து கொடுப்போம். இப்போ திருநீரை நாம் இந்த தண்ணியில் கலந்துருக்கோம். இப்போ இதனுடைய pH லெவல் என்னன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். இப்படி மஞ்சள் நிறத்தில் இருந்த லிட்மஸ் தாள் தற்போது நியூட்ரலை கடந்த ஆல்கலின் அளவு 8 to 10 இருக்கின்ற நிறம் வரை கலந்து மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 pH அளவாகவே மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக கவனிக்கின்றீர்கள் என்பதை உணர்கின்றேன். என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளே, மஞ்சள் நிறத்தில் இருந்த இந்த லிட்மஸ் தாளின் வண்ணம் இப்போது என்ன வண்ணத்தில் இருக்கிறது என்று பாருங்கள். நாம் சாதாரணமாக பச்சை தண்ணியில் லிட்மஸ் தாளை நினைக்கும் பொழுது அதில் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருந்தது. ஆனால் திருநீர் என்று அழைக்கப்படுகின்ற மாட்டு சாணத்தில் நாம் கலந்த பிறகு, அந்த தண்ணீரில் மாட்டு சாணத்தை திருநீரை கலந்த பிறகு லிட்மஸ் தாளின் அளவு நியூட்ரலை தாண்டி ஆல்கலின் அளவை வந்தடைந்திருக்கிறது. இப்பொழுது புரிகிறதா இந்த மாட்டு சாணத்தில் எவ்வளவு ஆல்கலைன் அளவு இருக்கிறது என்று? இதை நாம் முகத்தில் பூசும்போதுதான், நெற்றியில் பூசும்போதுதான் நமது சருமத்தில் இயற்கையாக சுரக்கின்ற மாய்ஸ்சர் போய்விடுகிறது. இதற்கு மேல் ஒரு அறிவியலுக்கும் ஆய்வுக்கும் உட்படுத்தி யாராலும் உண்மையை வெளிக்கொணர முடியாது என்பதை கூறிக்கொள்கின்றேன். இப்போ இதனுடைய வண்ணம் இயற்கையாக இருக்கின்ற இந்த இலைகளின் அளவிற்கு மாறி இருக்கிறது. அதாவது pH லெவல் மாறி இருக்கிறது. என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளே, இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். மஞ்சள் நிறத்தில் உள்ள லிட்மஸ் தாளை நாம் சாதாரண தண்ணீரில் நனைக்கும் பொழுது வெளிர் மஞ்சளாக மாறி இருந்தது. ஆனால் அதே தண்ணீரில் திருநீர் என்று அழைக்கப்படுகின்ற மாட்டு சாணத்தை நாம் கலக்கும் பொழுது இந்த லிட்மஸ் தாள், மஞ்சள் நிறத்தில் உள்ள லிட்மஸ் தாள் நியூட்ரல் அளவை தாண்டி ஆல்கலைன் அளவை அடைந்திருக்கின்றது. அதாவது 8 to 9, 10 அளவில் இருக்கின்ற பச்சை நிறத்தை அடைந்துள்ளது. இந்த பச்சை நிறத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நமது சருமத்தின் pH அளவு மஞ்சள், அதாவது 5.5 மஞ்சள் நிறத்தில் இருப்பது. ஆனால் ஆல்கலைன் அளவு கொண்ட இந்த மாட்டு சாணம் நாம் நெற்றியிலோ அல்லது முகத்திலோ பூசப்படும் பொழுது நமது சருமத்தில் இயற்கையாக சுரக்கின்ற மாயிஸ்டர் போய்விடும். அதிவிரைவில் நமது முகம் வயதோகிய தோற்றத்திற்கு மாறிவிடும். இதற்கு மேல் நம்மால் ஆய்வுக்கு உட்படுத்தி அறிவியல் பூர்வமாக உண்மையை நிரூபிக்க முடியாது என்று நம்புகின்றேன். நன்றி. நான் முடிவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சைவ சமயத்தின் ஆணிவேராக கருதப்படுவது தேவாரம். அந்த தேவாரம் இறைவன் சுடலை பொடி அணிந்தவன் என்கிறது. அதாவது பிணத்தின் சாம்பலை பூசிக்கொள்வது. இப்படி ஒரு கதையை உருவாக்கியவன் வேதவியாசன். அவன் ஆண்டவனாக காட்டியது ஆன்மாக்களை. பின்னாளில் நாகரிகம் கருதி அது மாட்டு சாணமாக மாறியிருக்கிறது. சுத்த சன்மார்க்கத்திற்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. சுத்த சன்மார்க்க ஆன்ம விளக்கமும் அறிவு தெளிவும் பெற்ற ஆன்மாக்கள் மலங்களை பூசி திரிவதில்லை. அனைவருக்கும் வந்தனம்.
வள்ளலாரை பற்றி இதுவரையில் வெளிவராத உண்மைகள், 1896 வெளியாகி தடைப்பட்ட வடலூர் டிரஸ்டிகளின் மறுப்பு என்ற அரிய ஆவண நூலை நீங்கள் வாங்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரிகின்ற பெருவழி ரகசியம் குழுவின் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். புத்தகத்தின் விலை 400 ரூபாய், கொரியர் செலவு 60 ரூபாய். பெருவழி ரகசியத்தின் ஜிபே எண் 8344474222. நீங்கள் பணம் அனுப்பிய பின்பு உங்களின் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் முழு முகவரியையும் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். அந்த அரிய நூல் மறுநாளே உங்கள் இல்லங்களை வந்தடையும்.